Hi everyone, welcome to Newtonation by Narmada. இன்னைக்கு நம்ம T ratios table பார்க்க போறோம். So T ratios table என்னன்னா sin theta, cos theta, tan theta and then other their reciprocals ஓட constant values of angle-க்கு ஒரு சில values இருக்கு. So அந்த values எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்க்கலாம். So starting first thing வந்து angle sin theta, cos theta, tan theta. So initial angle வந்து starting 0 degree. அப்புறம் வந்து first jump வந்து 30 degree. அப்புறம் 0, 30. அடுத்த jump வந்து 15 degree போகும். So 45. அடுத்த ஜம்பும் 15னா 60. அடுத்த ஜம்ப் 90. 30 degree. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இனிஷியல் ஜம்ப் நம்மளுக்கு எப்படி வருது? ஸோ ஃபஸ்ட்டு ஆங்கிள் வந்து ஃபஸ்ட் ஆங்கிள் வந்து 0. செகண்ட் ஆங்கிள் நம்ம போகிறதுக்கு 30 டிகிரி ஜம்ப் பண்ணுறோம். தேர்ட் ஆங்கிளுக்கு 45 டிகிரி. அடுத்த ஆங்கிளுக்கு 60, அடுத்த ஆங்கிள் 90. ஸோ 30, அப்புறம் 15 ஜம்ப் பண்ணுறோம், அப்புறம் 30. ஸோ இந்த இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ சிமிலர்லி மேலே வேல்யூஸ் வந்து என்ன பண்ணணும்னா 0, 1/4, 2/4, 3/4, 4/4 இந்த வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 2/4. ஓகே, ஸோ 1/4 0க்கு 0, அடுத்து 1/4, 2/4, 3/4, 4/4. ஸோ இப்போது இந்த 1/4 நம்ம எப்படி எழுதலாம்னா இன்ஸ்டெட் ஆஃப் 2/4 எப்படி எழுதலாம்னா இதை 1/2 எழுதலாமா? 4/4 எப்படி எழுதலாம்னா 1 எழுதலாமா? ஓகே, ஸோ இப்போது இந்த வேல்யூஸ்க்கு எல்லாமே ரூட் எடுக்கும். ஓகே, ஸ்கொயர் ரூட். அந்த ஸ்கொயர் ரூட்டோட ஆன்சர்ஸ் தான் ஃபஸ்ட்டு சைன் தீட்டாக்கு வரணும். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆங்கிள் போட்டுட்றோம். ஆங்கிள் எப்படி நமக்கு போகுது? ஸோ இனிஷியலி இது 0, அடுத்து ஜம்ப் 30, அடுத்து 15 இன்க்ரீஸ் ஆகி 45, அடுத்து இன்னொரு 15 இன்க்ரீஸ் ஆகி 60, அடுத்து 30 இன்க்ரீஸ் ஆகி 90. ஸோ முதல்ல 90 வரைக்கும் போட்டுக்கலாம், அப்புறம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து 0, 1/4, 2/4, 3/4, 4/4 அப்படி போட்டு நம்ம நார்மல் டிவிஷன் இது பண்ணி அந்த ஆன்சர் இஸ் ரூட் எடுக்க போகிறோம். ஸோ ரூட் ஆஃப் 0 0, ரூட் ஆஃப் 1/4 1, ரூட் 4 எடுத்தா 2, இங்கே 1/2, 1/√2, இங்கே ரூட் 3/4. ஸோ அப்போ ரூட் 3 டிவைடட் பை ரூட் 4 எடுத்தா 2, இங்கே ரூட்லேருந்து 1 எடுத்தா 1 தான். இப்போ நெக்ஸ்ட் கொசிகன் தீட்டா, காஸ் தீட்டா, சாரி. ஸோ காஸ் தீட்டா என்ன வரும்னா இங்கே இந்த இதில் எழுதுறோமா, இப்போது இப்படி எழுதணும். ஸோ அப்போ இங்கே இருக்க ஒன் இங்கே வந்துடும். ரிவர்ஸ் ஆர்டர் ஆஃப் சைன் தீட்டா. இந்த இடத்துல ரூட் 3/2, இந்த இடத்துல 1/√2, இங்கே 1/2, இங்கே 0. ஸோ இப்போ டேன் தீட்டா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். டேன் தீட்டா சைன் பை காஸ். ஸோ அப்போ சைன் பை காஸ்னா 0/1 0, 1/2 இன்டூ ரூட் 3/2, 1/√3, 1/√2 divided by 1/√2 1, root 3/2 divided by 1/2, root 3, 1/0 is infinity. நெக்ஸ்ட் இப்போ நம்ம இது பார்த்தாச்சா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா கொசிகன், சீக்கன், காட். இது எல்லாமே ஈஸி தான். ஏன்னா கொசிகன் வந்து 1/sin, சீக்கன் வந்து 1/cos, காட் வந்து 1/tan. ஓகே, 1/sin, 1/cos, 1/tan. ஸோ ஈஸி தான். 1/sinனா 1/0 என்னவாயிடும்? 1/0 infinity. This one is 2, இங்கே வந்து √2 மாறிடும், இங்கே வந்து 2/√3, இங்கே வந்து 1 தான். இந்த இடத்துல cos 1/1 1, இங்கே root 3/2 2/√3, இங்கே 1/√2 √2 மாறிடும், 1/2 2 மாறிடும், இங்கே வந்து 1/0 will be infinity. ஸோ அடுத்த கேஸில் tan வச்சு போடணும். ஸோ அப்போ 0 1/0 infinity, 1/√3 which is √3, 1,
1 by root 3. Infinity is 1 by infinity is 0. ஸோ இப்போ நம்ம 90 டிகிரி வரைக்கும் போட்டாச்சு. கரெக்டா? இப்போ நான் இதை என்ன பண்ண போறேன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன். இந்த எக்ஸ்டெண்ட் ஜம்ப் எப்படின்னு பாருங்க. சிமிலர்லி 90ல இருந்து இன்னொரு 30 ஜம்ப் பண்ணணும். நைன்டிலேருந்து 30 போச்சுன்னா 120. இதுலேருந்து 30 ஜம்ப். இதுலேருந்து 15 ஜம்ப். அப்போ 135. மறுபடியும் ஒரு 15 ஜம்ப். 15 ஜம்ப். அப்போ 150. ஃபைனலி 30 ஜம்ப். 180. ஸோ இது எப்படி இருக்கணும், இந்த ரீஜன் பார்த்துக்கோங்க. நான் ஆக்சுவலி வேற கலர் சேஞ்ச் பண்றேன். ஸோ இந்த ரீஜன் இங்க நம்ம ஒரு ரீஜன் மாதிரி பேரியர் மாதிரி போட்டுடலாம். ஸோ இதோட மிரர் இமேஜ் அப்படியே இங்க வரணும். ஸோ இதோட மிரர் இமேஜ் அப்படியே இங்க வரணும்னா இங்க 1 விட்டுட்டு இந்த இடத்துல என்ன வரும், √3/2 and then next 1/√2, next 1/2, next 0. அதே மாதிரி இங்க 0 இந்த கேஸ் இது அப்படியே பாயிண்ட் பண்ணிடுங்க 90 டிகிரிய. ஸோ இதை விட்டுட்டு மீதி எல்லாமே மிரர் மாதிரி வரணும். அப்போ இங்க 1/2, 1/√2, √3/2, 1. இந்த இடத்துல என்ன வரணும், √3, 1, 1/√3, 0. சிமிலர்லி எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான் வரும். இந்த கேஸ்ல நம்ம இன்னொன்று என்ன பார்க்கணும்னா இந்த குவாட்ரண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு பாருங்க. So this belongs to second quadrant, right? So அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்னா சைன் மட்டும்தான் பாசிட்டிவ், மீதி எல்லாமே நெகட்டிவ். இங்கேயுமே அதே மாதிரி தான் வரும். 2/√3 வரும், √2, இங்க 2/√3 வரும், இங்க √2 வரும், இங்க 2 வரும், இங்க இன்ஃபினிட்டி வரும். பட் தென் இந்த கேஸ்ல கொசிக்கனும் பாசிட்டிவ் தான். ஸோ இங்க வரும்போது 2, √2, 2/√3, 1. ஸோ இது நெகட்டிவ். அதே மாதிரி லாஸ்ட் கேஸ்ல காட்டும் அதே மாதிரி ரெசிப்ரோக்கல் பண்ணி வரணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த ட்ரிக்கு ரொம்ப ஈஸியான ட்ரிக்கு. ஸோ இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ் நம்மளுக்கு 90 வரைக்கும் தெரிஞ்சால் மட்டும் போதும். பட் தென் நான் இதுவும் ஈஸி. இதுலேருந்து மிரர் இமேஜ் பண்ணி வர மாதிரி அபவ் 90 இந்த மாதிரி இருக்கும். இதில் இன்னொன்று எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜம்ப்பு பார்த்துக்கோங்க. 30, 15, 15, 30, அப்புறம் 30, 15, 15, 30. ஸோ இந்த ஜம்ப்பும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈஸி இவ்வளோ தான். நமக்கு ஜென்ரலாக சைன்னா என்ன, டேன்னா என்ன, கொசிக்கன்னா என்ன, சீக்கன்னா என்ன, காட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஜஸ்ட் இந்த சைன் காஸ் வச்சு நம்ம ஆன்சர்ஸ் போட்டுக்கலாம். ஸோ எதுக்கு இந்த சர்டைன் ஆங்கிள்ஸ்க்கு டி ரேஷியோஸ் இம்பார்ட்டன்ட்னா, ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம்ஸில் எல்லாமே எய்தர் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க, ஆர்எல்ஸ் இந்த ஆங்கிள் கூட 90, 180, 270, 360 ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ தட் நம்ம அலைட் ஆங்கிளோட ஃபார்முலாஸ் ரூல்ஸ் வச்சு அதை சிம்பிளிஃபை பண்ணி அப்புறம் இந்த வேல்யூஸ் போட்டுடலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் சர்டைன் வேல்யூஸ் நம்மளுக்கு ஒரு சில வேல்யூஸ் கொடுப்பாங்க. அது என்னதான் சப்ட்ராக்ட் பண்ணாலும் அடிஷன் பண்ணாலும் அலைட் ஆங்கிள் கூட மேட்ச் ஆகாது. ஸோ அதை எப்படி பார்க்கலான்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ இந்த ஆங்கிள்ஸ், இந்த கான்ஸ்டன்ட் ஆங்கிள் வேல்யூஸ் வச்சு எப்படி சம்ஸ் போடுறது, கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் ப்ளஸ் அலைட்ஸ் ஆங்கிள்ஸை வச்சு எப்படி சம் போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா அலைட் ஆங்கிள் இல்லாமல் வேற ஏதாவது காம்பினேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ.